எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்படுத்த செந்தில்ராஜன் அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றி சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் மியூசிக் அரவிந்த்ராஜ் நல்லா பண்ணியிருக்காரு. பத்திரிகையாளர் நீங்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணி இந்த படம் வெற்றி படமாக அமைகிறதுக்கு என்னோட எல்லாத்தோட சப்போர்ட் ரொம்ப தேவை. ரொம்ப நன்றி. கதாநாயகன் அவர் வரலைங்க. சோசியல் மீடியால கொஞ்சம் பாப்புலரான ஆள். அவர் வந்தா சின்ன படம் நீங்க சொல்றீங்க. ஆமாம் சார், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். கண்டிப்பா இல்லை, அதான் அவங்க ஷூட் பிஸி கூப்பிட்டோம். முன்னாடி கூப்பிட்டோம். பெரிய படம் கம்மியாக ஷூட் போயிட்டு இருக்காங்க. எல்லாரும் பிஸி ஆயிட்டாங்க. இல்லை அதான் எல்லாம் கொஞ்சம் ஷூட்டு போயிட்டு இருக்காங்க. நமக்கு டைம் கம்மியாக இருக்கு. போட்டு இந்த படம் ரிலீஸ், அதனால இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷன் நான் பண்ணல. இங்கே தான் அவங்க மட்டும் பண்ணலான் இருக்கேன். சரி, ஓகே. ராமர் ஹீரோன்னு ஆல்ரெடி கமிட் பண்ணீங்களா இல்ல வேற யாரும் கிடைக்கல? ராமர் இல்ல நாங்க இது ராமர் ஃபோக்கஸ் போய் தான் பண்ணணும். ரெண்டு கேரக்டர் ஹீரோக்கு இணையா அவங்க கூட காணுமே. இல்லை எல்லாரும் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்காங்க, பிஸியாக இருக்காங்க. இங்கே சென்னை வர முடியல. அவருக்கு ஒரு இஷ்யூ, உடம்பு சரியில்லை, ஹெல்த் இஷ்யூ. அதனால அது வாங்கினா இது இலவசம். ஆமாங்க சார். அது வாங்கினா இவங்க வந்திருக்காங்க. இன்னும் ரெண்டு பேரும் காணுமே. அவங்க அதான் சார் எல்லாம் ஷூட்டிங் பிஸி தான் சார். ஆமாங்க சார், எல்லாம் ஷூட்டிங் பிஸியாக இருக்காங்க. எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாமே சந்தோஷமா இருக்கு கேட்கும் போதே. நாங்கள் பிஸியாக இருக்கோம்னு கேட்கும் போது அந்த வார்த்தைக்கு சந்தோஷமா இருக்கு. படத்துல ஆமாம், எல்லாம் பிஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது படம் போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சரிங்க சார், இந்த படம் சப்ஜெக்ட் வந்து பாக்கியராஜ் படம் சப்ஜெக்ட் மாதிரி ஒன்று இருக்கு. ஓகேங்க சார். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து தனுஷ் படம் பண்ண மாதிரி இருக்கு. ஏன் அந்த தரவுல வந்தீங்களா? ஏன்னா 3 ஹீரோ ஒரு ஹீரோயின் 3 பேரும் அந்த சேர்த்து லவ் பண்ணுவாங்க. இது நிறைய கதைகள் வந்திருக்கு. ஆமாங்க சார். இல்லை அந்த மாதிரில நான் திங்க் பண்ணும்போது ஒரு ஆர்டர் ஒரு ஸ்கிரிப்ட் வந்துச்சு. நான் அப்படியே ப்ராப்ளம் எழுதிட்டேன். எந்த படத்தையும் இல்லை அந்த மாதிரி நீ கேட்குற மாதிரி இல்லை, எந்த மாதிரி அந்த மாதிரி பட்டனில் நான் பண்ணலை. ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஒரு ஆர்டர் போயிட்டு இருந்துச்சு. ஒரு பொண்ணு சத்தம் இல்லாமல் ரத்தம் இல்லாமல் ஒரு மர்டர் பண்ணுறா. அது ஆக்சுவலாக ஸ்க்ரீனில் பார்க்குறவங்க எல்லாத்தையும் ஆடியன்ஸ் தெரியும் இந்த கொலையை பற்றி. ஆனால் அதுக்குள்ளே ஒரு கேரக்டர் யாருமே தெரியாது. மையா செத்தோன்ற விஷயம் தெரியாது. அதான் இது ஒரு ப்ளஸ்ஸாக தோணும். இப்போ சிட்டில வந்து டோட்டலாகவே வந்து போதை பழக்கம்லாம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. கிராமத்தில் அது மட்டும் இருக்கு. இல்லை கண்டிப்பாக அப்படியே இருக்கு. எல்லாமே வந்துருக்காங்க. முக்கால்வாசி நம்மளை விட அதிகமாக அவங்க எல்லாம் போதையில் அடிக்ட் ஆகிட்டுருக்காங்க எல்லாமே. உங்க லைஃப்ல நண்பர்கள் அவங்கள்ட்ட எடுத்த கதையா? இல்லை பார்த்துட்டு இருந்த கதை தான் எல்லாமே. ஷார்ட்லிம் ஒன்று பண்ணிட்டு இருந்தோம். இதை பற்றி ஒரு ஷார்ட்லிம் பண்ணோம். அதை பிக்சர் ஃபிலிமாக டெவலப் பண்ணி பார்க்குறோம். ஷூட்டிங் ஸ்பாட்ல ராமர் ரொம்ப ரெகுலர் பண்ண மாதிரி ஒரு நியூஸ். இல்லை அது எல்லாமே என்னன்னா, நீங்க ஷார்ட்ஸ் எடுக்கும் போதெல்லாம் ஒரு விஷயம் வேற எதாவது பண்றாரா, நீங்க சத்தம் போட்ட மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்தாப்பா. ராமர் பஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பண்ணி கொடுத்தாப்பா. அந்த மாதிரி இஷ்யூல அது இல்லை. நாங்க படம் பார்த்துட்டோம். ஓகேங்க சார். கிளைமாக்ஸ் அவ்வளோ அழுத்தமா இருக்குது. ஓகேங்க சார். இந்த ஓப்பனிங் சீன்ல இருந்து இவ்வளோ வரைக்கும் கொஞ்சம் ஜாலியா கொண்டு போயிருக்கீங்க. ஆமாங்க, என்ன கொஞ்சம் கிரிப்பா பண்ணிருக்கலாம். அதாங்க சார் கொஞ்சம் இதை பண்றோம். கிளைமாக்ஸ் அவ்வளோ, அதாவது இதெல்லாம் பண்ணாதான் இந்த கிளைமாக்ஸ் பண்ண. ஆமாங்க சார். அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு பிரமாதம். அதான் சார் ஸ்க்ரீன் பிளே அந்த மாதிரி ஒரு ஸ்லோவா போயிட்டு அப்புறம் ஹைட்டா காமிக்கலாம் அப்படின்ட்டு ஜாலியாக ட்ராவல் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டோரின்னு தெரியும், ட்ராவல் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக விஷயம் சொல்லிடலாம் அப்படின்னு ஒரு விஷயம். உங்கள் ஸ்டோரிக்குள்ளேயே போவேண்ணா ஒரு காமனாக அப்படி காமெடியாக போயிடுவோம், ட்ராவல் போயிடுவோம், அழகாக போயிடுவோம். அப்புறமேட்டு லாஸ்ட்டாக ஒரு சொல்லிக்கலாம் ஸ்டோரி போய்க்கலாம்னு பிளான் பண்ணுவோம். ரிப்போர்ட் நான் கேட்ட கேள்விதான். நீங்க சின்ன படம் பண்ணிருக்கீங்க, பெரிய படத்துக்கு ஒரு ராமர் போயிடுறாங்க. பெரிய படத்துல ப்ரொமோஷன் மீன் வந்து யார் கொடுத்தாலும் போயிடுறாங்க. நார்மலா நீங்க பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஷோ ப்ரீமியர் ஷோலாம் அவங்க போய் போறாங்க, படத்துக்குலாம் போறாங்க. உங்களோட படத்தோட பெரிய படம் அவருக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அது கூட ஒரு கேர் பண்ணாம உங்களுக்கு வருது இல்லை. அவருக்கு கொஞ்சம் சுகர் பேசுறதுனால கொஞ்சம் காலில் அடி. முதல்ல என்ன சொன்னீங்க, அவர் வேலை இருக்குன்னீங்க. இல்லை அவர் இன்னைக்கு கால் பண்ணி பேசணும், கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ண மாதிரி போயிடும், டைம் வேறு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நீங்கள் வயசு கூட போட்டிருக்காரு. அதான் சார். ஆக்ஷன் ரியாக்ஷன் ஜெனிஸ்லாம் ரிலீஸ் பண்றாருன்னா நான் கூட என்னடா இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு ஓப்பனிங்ல கொஞ்சம் யோசிச்சேன். சரி ஓகே ஓகே. கிளைமாக்ஸ்ல வந்து உள்ள வச்சிருச்சு. சுப்பிரமணியபுரம் அந்த சசிகுமார் படங்கள். ஓகே ஓகே ஓகே. அந்த ஸ்டைல்ல வந்து முடியறப்போ நண்பனை கொள்றதுக்கு கரெக்டா ரீசன் சொன்னீங்க. எல்லாமே நல்லா இருந்தது. இந்த வாயில இருந்து ஒழுகுறதுலாம் அடுத்த படத்துல கொஞ்சம் ஓகே ஓகே. நீங்க என்ன நெகட்டிவ் சொல்றீங்களோ அதை மாத்தி காட்டிட்டு போனாலே போதும். ஏன்னா நல்லா இருக்குது படம். ஓகே ஓகே. இன்னும் நல்லது பண்ணலாம். பண்ணிடலாம். உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஃபீட்பேக் சார் அடுத்த படம் யூஸ் ஆகும். 10 படம் ரிலீஸ் ஆகுது சார். ஓகே ஓகே. நாங்க ஃபீட்பேக் நல்லா தான் கொடுப்போம். இந்த படமா இருந்தாலும் ஃபீட்பேக் நல்லா தான் கொடுப்போம். சரிங்களா? ஓரளவு தேவைப்பட்டா குறிப்பாட்டு சொல்லுவோம். ஆனா வந்து அந்த படத்தை எதுவுமே நாங்க நாசம் பண்ண மாட்டோம். இது ஒண்ணு இருக்கு. இந்த வாரம் 10 படம் இருக்கு. சரிங்களா? பெரிய பெரிய படங்களும் இருக்கு, சின்ன படமும் ஒரு 7 படம் இருக்கு. உங்களுக்கு எப்படி தியேட்டர் கிடைச்சிருக்கு, எப்படி நீங்க சர்வே பண்ண போறீங்க? இல்ல ஆக்சுவலா அது ஃபுல்லா ஒரு ஆக்சுவலி தினேஷ் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. கேள்வி கேட்கும்போது இங்க வந்து கேட்கல, அவங்களுக்கு கேட்கலையா? யாரு கேட்கணும்?
இல்ல அவர் அங்கேயே பார்த்து பேசுறாரு. கேமரா பார்த்து பேசுங்க சார். பேசுறப்ப கேமரா இடம் இல்லையா? அது ஃபுல்லாக ஆக்ஷன் டேஷன் ஜெனிஸ் சார் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு 50 தேட்டர் பிளான் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கேட்ட தேட்டர்லாம் ஓரளவுக்கு வாங்கி கொடுத்தாப்புல. மதுரை, கரூர்லாம் கேட்டு வாங்கி கொடுத்தாப்புல. மற்ற தேட்டர்லாம் ஆர்டர் ஃபுல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காப்புல. நல்லா தான்